அவனுக்கு டயாலிசிஸ், ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு வாரத்துக்கு 2 முறை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறாங்க. மதியானம் ஆஸ்பத்திரிக்கு போனால் 6 மணி நேரம் உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மிஷினுக்குள்ளே போகும். அதில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி உடம்புக்குள்ளே வரும். அந்த உடம்பு தொட்டால் நெருப்பு மாதிரி கொதிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சரீர பலவீனத்தோடு தன் பிள்ளையை வச்சிட்டு இருக்கிறான். அப்போது டாக்டர் சொல்லியிருக்கிற காரியம், ஒரு நாளைக்கு 800 ml தண்ணி தான் குடிக்கணும். 800 ml காஃபி, டீ அடங்கும், தண்ணி அடங்கும், சாம்பார் அடங்கும். 800 ml தண்ணி. அவள் சொல்கிறா, பாப்பா ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால வீட்டில் அந்த கரண்ட்டும் சரியாக வர, ஏசியும் ஒர்க் ஆகலை, வெயிலாக இருக்கிறதுனால தண்ணி அவனுக்கு ரொம்ப தாகமாக எடுக்குது. தண்ணியை குடிச்சோன்னா அடுத்த வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ் பண்ணுறதாயிரும். அதனால் வாய்க்குள்ளே கொஞ்ச நேரம் தண்ணியை வச்சுட்டு கொப்பளிச்சு துப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு அளவு தண்ணி குடிக்கிற மாதிரி இங்கே யாராவது நம்ம இருக்கிறோமா? வாரத்துக்கு 2 நாள் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி யாராவது இருக்கிறோமா? நம்ம உடம்புல 3 ஊசி